உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. ஆர் வி கெட்டிங் தேர்? நம்ம நிலைமையில் சரியாக இருக்கமா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துட்டே இருக்கணும். சார், இந்தியாவில் 2 பஞ்சம்தான். ஒன்று ஐடியா பஞ்சம், இன்னொன்று வாய்ப்பு பஞ்சம். நீங்கள் வாய்ப்பை கிரியேட் பண்ணணும் சார். வியாபாரியாக இருந்தால் நீங்கள் லாப நட்ட கணக்கு தான் பார்க்க தெரியும். நிர்வாகியாக மாறுங்க. We never give employment, we give empowerment. நிறையா பேர் பேலன்ஸ் ஷீட்டே பார்க்குறதில்ல. அதுவும் போன வருஷ கணக்கு 15 மாதம் நின்று பார்க்கும்போது அதுக்கு பேர் போஸ்ட்மார்டம். கணிக்க தெரியணும் சார். உங்களுக்கு மார்க்கெட்டை கணிக்க தெரியணும். முதல்ல ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. ஃபேமிலி. ஆமாம், ஃபேமிலி ஃபஸ்ட். ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. எம்ப்ளாயிகளுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. நாங்கள் ஜெயிச்சதுக்கு அது ரொம்ப முக்கியமான காரணம். முறையான விதத்தில் வியாபாரம் செய்தல். பசு வச்சு பராமரிக்கணும். பசு வச்சு வியாபாரம் பண்ண சொல்ல, பசு பராமரி. எங்களுடைய தேவை நாட்டுக்கு அவ்வளவு இருக்கு. நாட்டுக்கு சந்தோஷம். ஒரு 5 சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன். அதை பார்த்துங்க. இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். இதை நீங்கள் பிஸ்னஸ்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, எல்லா விதமான அனைத்து விஷயத்துலேயும் நீங்கள் அதை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். ஃபஸ்ட்டு வேர் ஆர் வி. ஏன்னா எங்கள் மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ எனக்கு நான் கல்யாணம் பண்ணப்பே போய் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் போய் ட்ரெஸ் எடுத்தேன், பாம்பேயில் தான் போய் ட்ரெஸ் எடுத்தேன். ஆமாம். இதே மாதிரி நகையும் நம்ம போய் பெரிய ஊரில் எடுப்போம் அப்படின்னா நம்ம அதிலெல்லாம் இப்படி வெரைட்டி கிடைக்குமான்ற ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு இருக்குது. இதே மைண்ட் செட் கிராமத்துலையும் இருந்திருக்கும். அதை உடைக்கிறது அப்படிங்கிறது ஈஸியான ஒரு. நீங்கள் ஏன் சார் நீங்கள் பேசுவீங்க? நான் அருப்புக்கோட்டையில் கடை போட்டேன் சார். ஆமாம். அருப்புக்கோட்டையில் கடை வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பையன் என்கிட்ட 25 வருஷமாக இருக்கான். அவன் 2-3 நாளாக என்னைய பார்க்கணும் தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு வழியாக நான் அவனை பார்த்துட்டேன். அவன் என்னை கையை பிடிச்சிட்டு அப்படியே உணர்வு பூர்வமாக ஏதோ சொல்ல வர்றான். கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஆட்டுறான். என்னப்பா என்ன அப்படின்னு கேட்குறேன். இல்லைண்ணே, உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னேன். என்னடா என்ன தப்பாக பேசுகிறாங்க? சும்மா சொல்கிறா. உங்கள் முதலாளிக்கு மென்டல் ஆகிட்டாரா? எப்படி? உங்கள் முதலாளி? நான் சொல்ல முடியாது. ஆமாம், நான் தான் சொல்லணும். ஆனால் மென்டல் ஆகிட்டாரு, அதனால தான் இப்படிலாம் செய்கிறாரு அப்படின்னா. என்னடா, அருப்புக்கோட்டையில் 2000 ரூபாய்க்கு துணி எடுக்கணும்னா கூட மதுரைக்கு வந்துடுவேன். இப்போ 4வே வேறு போடுறாங்க. அங்கேருந்து கிளம்புனா 3/4 மணி நேரத்தில் மதுரைக்கு வந்துடுவேன். போத்தீஸ் கடைக்கே வந்துடுவேன். இப்போ 4வேலாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நகைக்கடையை கொண்டு போய் அருப்புக்கோட்டையில் போகிறாரு உங்கள் முதலாளி. இதெல்லாம் யார் சொல்கிறான்னா, அந்த ஊரில் உள்ள கடைகளுக்கு ஹோல்சேல் வியாபாரம் பண்ண போகிறாங்களே நம்ம ஆளுங்க. அவங்க சரி இதெல்லாம் எதுக்குடா ஓன்ட்டோன்னு சொன்னாங்கண்ணே. இல்லைண்ணே, உன் முதலாளி அப்படி இப்படி ஆயிடுவார், நீ ரோட்டுக்கு வந்துடுவ, எதாக இருந்தாலும் கவனிச்சுக்க. எப்படி? சரி, நான் இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு போகிறேன். அது பேப்பர் என்ன என்ன அப்படி சொன்ன உடனேயும் நான் சொன்னேன், நீ ஒன்றும் பயப்படாதப்பா, நீ ஒன்றும் பயப்படாத. நான் மதுரை அண்ணா நகரில் நடக்கிற வியாபாரத்தை காட்டிலும் அருப்புக்கோட்டையில் கூட நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அண்ணா நகரில் வாடகை 3 லட்ச ரூபா. இந்த 2.5 லட்ச ரூபா மிஞ்சினாலே வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா நமக்கு மிஞ்சும்டா, நம்ம தைரியமாக வியாபாரம் பண்ணலாம்டா அப்படின்னு சொன்னேன். சார், நீங்கள்
கணிக்க தெரியணும் சார். உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து கணிக்க தெரியணும். அந்த கணிக்க தெரியுதுன்னா நீங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னா, உங்களை வச்சுக்கிட்டே நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் கோடீஸ்வரர் சார், நீங்கள் மெட்ராஸில் போய் வாங்கலாம், பாம்பேயில் போய் வாங்கலாம். இவர் கல்யாணத்துக்கு பாம்பேயில் போய் வாங்கினாருங்கிறத சொல்லி காமிக்கிறார். ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வந்தேன், என்ன போட்டு வேற உட்காந்துருக்கேன். ஏன்பா ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாதுன்னு நீங்க தான் முதல் கொஸ்டின்ல சொல்லுங்க. மாமனார் வலுவா இருந்தா நீ நியூயார்க்ல போய் வாங்கலாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும் சார்? என்ன நான் சொல்ற புரியுதா? இது வந்து உன்னைய வச்சே நீ உன் கஸ்டமர் யார் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். உனக்கு வந்து உன் கஸ்டமர் வந்து தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணலைன்னு அர்த்தம். எங்கள் கஸ்டமர்லாம் பிஎன்சி கிளாஸ் கஸ்டமர், மஞ்சப்பை கஸ்டமர், டார்கெட் ஆடியன்ஸ். ஆமாம், பிரமிடில் அதானே ஜாஸ்தி. கரெக்ட். எதுக்கு நீ ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு போய்கிட்டு இது பண்ணணும்? அப்போது அந்த ஆடியன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ எப்படி கடை போடுறீங்கன்னு கேட்டால் அது தனி பெரிய சப்ஜெக்டு. பட் வந்து நம்ம ஆடியன்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போகலாம். இப்போ நான் முதல் சப்ஜெக்டுக்கு வர்றேன். அதாவது மெட்ராஸில் ஏன் லேட்டாக கடை போடுறீங்க, சின்ன சின்ன ஊர்லலாம் கடை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னார்ல, கேட்டார்ல. அதுக்கு வந்து முதல் கேள்வியே என்ன தெரியணும்னா, வேர் ஆர் வி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். வேர் ஆர் வினா என்ன? நம்மளுடைய பொருளாதார லெவலில், பிஸ்னஸ் லெவலில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டு, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது தெரியணும் ஃபஸ்ட்டு. நிறையா பேர் பேலன்ஸ் ஷீட்டே பார்க்குறதில்ல. ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறான், அதுவும் பீண்டலோன்னு படிக்கிறான், பேலன்ஸ் ஷீட்டுக்கே போகிறதில்ல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும். இதை வந்து நீ டெய்லி கூட பார்க்கலாம். அதுக்கு அடுத்து ஒய் ஆர் வி தேர், நாம் ஏன் அங்கே இருக்கோம்? நம்மளால் இன்னும் 4 இடத்துக்கு போக முடியாதா? போகலாமா? புரியுதா? இப்போ போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போகலாம், போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா போக வேணாம். அதுக்கு அடுத்து வேர் ஷுட் பி, நாம் எங்கே போகணும்? ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன? அப்போது இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கோமா? இப்போ நாங்கள்லாம் எங்கள் நிறுவனத்தில் மார்ச் கடைசியிலேயே அடுத்த வருஷ இலக்கை க்ளீனாக டிக்ளேர் பண்ணி ஏப்ரல் 1 ஏன்னா கிட்டத்தட்ட மேலேருந்து கீழே உள்ள வரைக்கும் இந்த வருஷம் இலக்கு தெரிஞ்சிடும். டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டார்கெட்டுன்னு மட்டும் இல்லை, எந்த ஊரில் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும், அந்த ஊரில் செயின் செக்ஷன் எவ்வளோ விற்கணும், தோடு எவ்வளோ விற்கணும், மோர் எவ்வளோ விற்கணும், வுட் ப்ரிவ்யூ முதற்கொண்டு, அதுக்கு எப்படி ப்ரொடக்ஷன் சைடில் என்னென்ன வேலை பார்க்கணும், வேறு நியூ பேட்டர்ன்ஸ் எத்தனை இதில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் முடிவு பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து 4வது வந்து ஹவு டு கெட் தேர், நாம் எப்படி போகிறது. இப்போ இலக்கு வச்சாச்சு, எல்லாமே ரைட்டு. அதை போகிறதுக்கு உண்டான ரோடு மேப் இருக்கணும். ரோடு மேப்பு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா சரிப்பட்டு வராது. அதுக்கு அடுத்து ஆர் வி கெட்டிங் தேர், நம்ம போய்கிட்டே இருக்கோமா? இப்போது எவ்ரி குவார்ட்டர் அல்லது ஒவ்வொரு மாதமும் எம்ஆர்எம் நடத்தணும். ஒவ்வொரு குவார்ட்டரும் போர்டு மீட்டிங் போட்டு நம்ம இந்த வருஷம் போட்டிருக்க இலக்கு சரியா, நம்ம போகிற ஸ்பீடு சரியா, இந்த ஸ்பீடில் போனால் நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுமா, அல்லது இன்னும் கூட்டணுமா, அல்லது இன்னும் குறைக்கணுமா? ஆர் வி கெட்டிங் தேர், நம்ம வந்து நம்ம நிலைமையில் சரியாக இருக்கமா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்துட்டே இருக்கணும். 100க்கு 95 பேர் என்ன பார்ப்பானா, புது கணக்கு போட்டு 3 மாதம் சென்று தான் கணக்கே பார்த்து சொல்வேன். அதுவும் போன வருஷ கணக்கை 15 மாதம் சென்று பார்க்கும்போது அதுக்கு பேர் போஸ்ட்மார்டம். ஆமாவா இல்லையாப்பா? காலம் கடந்ததுக்கப்புறம் நீ என்னத்தை பார்த்து என்ன சொன்னாலும் ஆடிட்டர் பார்த்து சொல்கிறதான், அக்கௌண்ட்ஸ் பார்த்து சொல்கிறதான், நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஸோ இது வந்து வாழ்க்கைக்கும் சரி, குடும்பத்துலேயும் சரி, எல்லா இதுவும் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால், ஸோ இதெல்லாம் பார்த்ததுனால தான் நாங்கள் வந்து
சின்ன சின்ன ஊர்களில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வடிவேலுக்கு கிடையாது ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு. அது வெளியில் பேசுகிறதுக்கு வேணும்னா ஈஸியாக இருக்கலாம். இன்னொன்று வந்து நான் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, நான் வந்து மக்களுடைய சொத்தை ஹேண்டில் பண்ணுறேன். நான் ப்ராஃபிட் மட்டும் பண்ணல, வேல்யூ க்ரியேஷன் பண்ணி கொடுக்கணும். அந்த மிகப்பெரிய பொறுப்பு என் தலையில் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சால் தான் சரியாக இருக்கும். எல்லாரும் மெட்ராஸ் போகணும், உடனே செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, அவசரமும் இல்லை. நல்லா கைத்தட்டலாம். ரொம்ப யதார்த்தமாக அழகாக மனசில் பதிகிற மாதிரி ஆணி அடித்த மாதிரி இருந்துச்சு சார். ஆன்சர் சூப்பர் சார். இன்னொரு ப்ராப்ளம் நாங்கள் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம கொஸ்டின் எப்படி வருதுன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமாக அட்ரஸ் பண்ணிகிட்டே வரோம் சார். அப்போ கொஸ்டினே போகிறோம். முக்கியமாக நாங்கள் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா காலையில் 10 மணிக்கு கடையை திறந்து வச்சுட்டு இவன் வருவானா வரமாட்டானா அப்படின்ற கொஸ்டின் நிறையா தொழிலதிபர்கள் இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்குது. 10 மணிக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம், டே வந்துருவியாடா இன்னைக்கு அப்படின்னு. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் யங்ஸ்டர்ஸ், அதாவது வெளியில் இருக்க யங்ஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்மெண்ட் ஒர்க்கோட இல்லாமல் ரொம்ப உதாரித்தனமாக ஜாலியாக சுற்றுற டைப்பு உள்ள மென்டாலிட்டி யங்ஸ்டர்ஸ் இருக்கிற நிலைமையில் 1 2 இல்லை 2000 பேர். ஆமாம், 2000 பேர் வச்சு, அதுவும் மார்க்கெட்டில் நேம் எப்படி இருக்குன்னா ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் தங்கமயிலில் ஒர்க் பண்ணால் தான் ஒரு கிளாஸு, ஒரு ஒரு ஜாப் சேஃப்டி, ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு எல்லாமே இருக்குன்ற ஒரு நேமை வச்சுக்கிட்டு பொண்ணே கொடுப்பேன் சார். இது கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடுவோம் சார். இது எப்படி உங்களால பண்ண முடிஞ்சு? இதோட சின்ன சீக்ரெட் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் அதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை, இதுக்கு ஒன்றும் இல்லை தான். ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல ஒன்று, இப்போ எங்கள் அப்பா எங்களை நம்பி கொடுத்தாரு. எனக்கு என்ன தெரியும், தங்கம்னா என்னன்னே தெரியாது. நுழைஞ்ச 6 மாதம்தான். நம்பணும்ப்பா, பிள்ளைகளை நம்பணும். எம்ப்ளாயிகளுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். நம்ம பூரா என்ன செய்கிறோம்னா, கொஞ்சம் தப்பாக நினைக்காதீங்க, நான் சொல்கிறேன், சொல்லம்ல, ஏய் ஓ மண்டை மூளையை கழட்டி வச்சுட்டு வா, நான் சொல்கிறது மட்டும் செய். சதீஷ் உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி தானே சொல்கிறோம், ஆமாவா இல்லையா? ஆமாம் சார், கரெக்ட். நீங்கள் சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு கேம் இருக்குது, ஃபுட்பால்னால் அதுக்குண்டான ரூல்ஸ், கிரிக்கெட்னால் அதுக்குண்டான ரூல்ஸ், ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒவ்வொரு இது இருக்குது, நல்லது கெட்டது இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் லெட்ஸ் தம் அலோவ், நீங்கள் அவங்கள அனுமதிக்கணும். இங்கே என்ன பெரிய சிக்கல்னா, நம்ம தகப்பனே நம்ம வயசில் நம்மளை விளையாட அனுமதிக்கலை. 40 வயசு 45 வயசுக்கு அப்புறம் தான் முழு சுதந்திரமும் கிடச்சிருக்கு. இப்போ நீ வந்து யார் பற்ற பிள்ளைக்கும் நீ அனுமதிடா, அதுலேயும் தங்க வியாபாரம் கோடியாக இருக்குது, 1 கிராம் இன்றைக்கி 6000 7,000 இருக்குது, அனுமதின்னு சொன்னால் அது நீ அனுமதிச்சு பாருங்கள் சார். யாருமே முட்டாள் கிடையாது சார், எல்லாருமே கெட்டிக்கார பிள்ளைங்க தான். நீங்கள் வந்து அவங்கள நம்பி அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுங்க சார். இந்தியாவில் 2 பஞ்சம்தான். ஒன்று ஐடியா பஞ்சம், இன்னொன்று வாய்ப்பு பஞ்சம். இப்போ வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, 17-18 வயசுலேயே அவர் ஜெயிச்சார். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு சார் வாய்ப்பு கிடச்சிச்சு? ஏஆர் ரஹ்மானுக்கு கிடச்சி. வாய்ப்பு கிடைக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சார். நீங்கள் வாய்ப்பை க்ரியேட் பண்ணணும் சார். நீங்கள் வந்து முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து இங்கே வியாபாரி எத்தனை பேருப்பா? எல்லாருமே. என்னப்பா அதுக்கே யோசனை பண்ணி கை தூக்குறீங்க? நல்லா தூக்குங்கப்பா. சரி, வியாபாரியாக இருக்காதீங்கப்பா, வியாபாரியாக இருக்காதீங்க. வியாபாரியாக இருந்தால் நீங்கள் வந்து லாப நட்ட கணக்கு தான் பார்க்க தெரியும். நிர்வாகியாக மாறுங்க. யூ ஷுட் பிகம் an அட்மினிஸ்ட்ரேட்டர். நிர்வாகியாக மாறிட்டேன்னு சொன்னால் நீ பேர்ட்ஸ் ஐ வியூவில் வந்து மேலேருந்து பார்க்கும்போது உனக்கே புரியும், இவன்ட்ட இது இந்த கெட்டிக்காரத்தனம் இருக்குது, இவனை அங்கேயே கொண்டு போய் விடு, இவன்ட்ட இந்த கெட்டிக்காரத்தனம் இருக்குது, இவனை இங்கே மாற்று அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும். நீங்கள் சிஸ்டம் பேஸ்டில் தொழில் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ வந்து ஸ்கேலப் நல்லா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் வந்து நீங்கள் முடிவு பண்ணுறீங்க 5 வருஷத்தில் நம்ம ப்ராஃபிட் டபுள் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறோமா? அட்லீஸ்ட் 3 வருஷத்துலேயே டபுள் ஆகணும்னு ரொம்ப பேர் விரும்புவோம். ஏன்னா 30% குரோத்லாம் எதிர்பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? ஆமாம் சார். அதே மாதிரி நம்மளுடைய எம்ப்ளாயுடைய வருமானமும் டபுள் ஆகணும்னு விரும்பணும். அவங்களுக்கு உண்டான சகல விதமான வேலைகளையும் நீங்கள் பண்ணணும் ஆன் பிகாஃப் ஆஃப் தெம். அப்போ தான் அவங்க வந்து மற்றதெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னை முழுமையாக ஒப்படைப்பார். அப்படி இல்லாமல் எடுத்ததுக்கெல்லாம் சுற்றம் பார்ப்பின் குற்றம் இல்லை, குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை. அவன் நம்ம பிள்ளையா? அவன்கிட்ட போய் கோளாறு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இருப்பான்? நோ, அவனை பாராட்டு, அவனுக்கு பெரிய வெகுமதி கொடு, அவனுக்கு நிறைய வாய்ப்பு கொடு, புது புது வாய்ப்பெலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் மீட்டிங்கில் சொல்லு. நான் இதுக்கு வர்றேன்னு வெளியிலேருந்து எதுக்கு ஆள் எடுக்கிறேன்? முதல்ல உள்ளவனுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கணும். வெரி சிம்பிள்ப்பா. நீ அங்கீகாரம் பண்ணினா பிள்ளைங்க அப்பா நிறைய பேர் நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்க. முதலாளி பிடிக்கலேன்னு யாரும் போக மாட்டான். இங்கே உள்ள மேனேஜர் அதுன்னு சொல்லி தான் போவானே வெளியே, அப்புறமேல் வந்துடுவான். வெளியே போனாலும் வந்துடுவான். ஏன்னா அவனா செயல்பட விடுவோம் சார் நாங்கள். எம்பவர் பண்ணிடுவோம். ஆமாம். we never give employment, empower them, we give empowerment. சூப்பர். அடுத்த டேக்லைன் எங்களுடைய பாலிசி அதான் சார்ப்பா. நல்லா சூப்பர். we build people build business. ஐயோ, பஞ்சு மேலே பஞ்சா வருது சார். இல்லை, அதுதான். அதாவது நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இங்கே ஃபீல்டில் இருக்கிற அவ்வளோ பேருமே சூப்பர் ஸ்டார் தானே. சூப்பர். யாருக்கு என்ன குறை? ஒரு விஷயம் சார் சொன்ன நோட் பண்ணிங்களா? எந்த இடத்துலையுமே அவங்கள வேலைக்காரங்கன்னு பிள்ளைங்கன்னே சொன்னாங்க. நல்லா கைத்தட்டலாம். அண்ட் ஐ லவ் யூ ஃபார் தட் சார். தேங்க்யூ வெரி மச் சார். சூப்பர் கொஸ்டின். நல்லா ரொம்ப அழகாக அதை எடுத்து. கண்டிப்பாக சார், ரொம்ப சூப்பர். எனக்கு இந்த ஆன்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து நான் என் பிள்ளைகளை மதிக்காமல் இன்னொருத்தர் எப்படி மதிப்பேன்? அது ஐ ஓப்பனிங் ஆன்சர். தேங்க்யூ சார். சார், ஒரு தொழிலதிபராக, ஒரு என்டர்பிரனராக நான் சொல்கிறேன், ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. இதை ரீஆர்டர் பண்ணி எது முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். பிஸ்னஸ் குரோத்தா, உங்களை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் என்டர்பிரனராக வித் ஸோ மச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் அண்ட் பிஸ்னஸ் குரோத்தா, ஃபேமிலி குரோத்தா, செல்ஃப் குரோத்தா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தா, இல்லை கம்யூனிட்டி குரோத்தா? இதை இந்த 5 எப்படி நீங்கள் ஆர்டர் படுத்துவீங்க? ஐ ரிப்பீட், எல்லாரும் இருப்பீங்க. பிஸ்னஸ் குரோத், ஃபேமிலி குரோத், ஸ்பிரிச்சுவல் குரோத், கொஞ்சம் பிஸ்னஸ், முதல்ல வந்து செல்ஃப், கம்யூனிட்டி. முதல்ல வந்து ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. ஃபேமிலி. ஆமாம், ஃபேமிலி ஃபஸ்ட். ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம்னா நம்மளுடைய பெரியவங்க செஞ்ச தியாகத்தின் உருவமாக தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். நல்லா தெரிஞ்சுங்க, ஃபேமிலி தான் முதல்ல. செல்ஃபை விட ஃபேமிலி தான். ஆமாம், ஓகே, கரெக்ட். செல்ஃபு வந்து கடைசியாக சார், மீதி எல்லாம் வந்து தன்னால் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி. ரெண்டாவது சார்? ரெண்டாவது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர், செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். இது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்னா பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு. ஓகே. செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்னா ஃபேமிலி ஃபஸ்ட்டு, பிஸ்னஸ் நெக்ஸ்ட்டு. ஓகே. யார் நம்ம யாரை பொறுத்து அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சினாரியோ, அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து என்ன கேட்டீங்க? ஸ்பிரிச்சுவல், செல்ஃப், கம்யூனிட்டி, 3 இருக்கு. அதாவது இப்போ
இந்த ஸ்பிரிச்சுவல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சரியான கைடன்ஸ் கிடைக்கணும் உங்களுக்கு. அது அந்த அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு சொன்னால் மீதி எல்லாமே தன்னால் செட் ஆகி வந்துடும். ஓகே. ஸ்பிரிச்சுவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் வந்து அதை சரியான கைடன்ஸ் வழிகாட்டுதல் படி, அதாவது குரு பரம்பரை சிஷ்யர் அந்த இதில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லாமல் ஏதோ வாய்க்கு வந்தது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அது சிறப்பாக நம்ம மென்டாரோட பண்ணணுங்கிறீங்க. ஊருக்காக வாழாதீங்கப்பா. சொசைட்டி நல்லா இருந்தானே சார் நம்ம நல்லா. அப்படி இல்லை, நீ நல்லா இருந்தாவே எல்லாம் நல்லா இருக்கும். இல்லை, நான் செல்ஃபிஷாகவே இருந்தேன்னா எப்படி? செல்ஃபிஷ் வேற. நான் சொல்லு, அதாவது நிறைய பேர் தோத்தது வந்து அடுத்தவன் பார்த்து என்னை பெருமை பண்ணணும் பொறாமை பண்ணுங்கிறதுக்காகவே வேலை பார்த்து நிறைய பேர் தோற்று போயிருக்கான். சரி, நீ முதல்ல வந்து நான் வந்து ஃபேமிலின்னு சொல்கிறேன்ல. ஆமாம். அதில் வந்து 2 இருக்குப்பா. ஆசை தேவை. ஆசை தேவை. இப்போ ஒரு 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 சப்ஜெக்ட் வேணும், ஒரு குடும்பத்தில் ஒரு சமாச்சாரம் வேணும், அது ஆசையாக தேவையா? உன்னை உடுக்கு, ரோட்டி கப்படா ஒரு மக்கான், அது வந்து தேவை. இப்போ நம்மால் இந்த சரவணன் வறுமை உட்காந்துருக்காங்க, 4.5 லட்ச ரூபாய்க்கு டிவி தேவையில்லை. நான் சொல்ல புரியுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு, அவருக்கு புரிஞ்சிருச்சு, மிச்சம் எல்லாருக்கும் புரிஞ்சாச்சு. டிவி தேவை, டிவி தேவை. 4.5 லட்ச ரூபாய்க்கு பெரிய டிவி தேவையாங்கிறது கொஸ்டின் மார்க். நான் சொல்லுவேன். அப்போ அது வேணும்னா அதுக்கு உனக்கு தகுதி இருக்கணும். அந்த அந்த செல்ஃபில் வந்து நீ வாங்காத, நீ இதெல்லாம் பண்ணாதேன்னு நான் சொல்லலை. உன்னுடைய செல்ஃபை நீ அந்த அளவுக்கு ஏத்திக்கணும். இன்னொருத்தன் உன் வீட்டில் உள்ள டிவி இருக்கான்னு ஆண் வாயை பார்க்கறதுக்காண்டி வாங்காத. புரிஞ்சிருச்சு. அது பிரத்தியானுக்கா வாழாத, உனக்கா வாழு. நீ நல்லா இரு, நீ நல்லா சம்பாத்தியம் பண்ணு, குடும்பத்தோட சந்தோஷமா இரு, நல்லா எத்திக்ஸை ஃபார்ம் பண்ணு, எல்லாரும் சிறப்பாக வந்துடும். சூப்பர் சார். இன்னொரு 3-4 கொஸ்டின் இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன், பட் மக்களுக்கும் எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால ஒரு லாஸ்ட் கொஸ்டின். இன்னும் எங்களுக்கு உள்ள அடுத்த ப்ராப்ளம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார் 36-37 வயசு தான் சார் ஆகுது. யாருக்கு இல்லை, கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு இங்கே ஆவரேஜ் வயசு. ஆமாம், ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து முடி கொட்டுது. டாக்டர் போய் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்குது. சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி வருது, சில ஆளுக்கு மயக்கம் வருது, ஸ்ட்ரெஸ் வருது. சார் அவங்க ப்ரொஃபஸர் சார். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுனால பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாம் வெறும் ப்ராஃபிட்டுக்காண்டி தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ப்ராஃபிட்டுக்காண்டி ஒர்க் பண்ணுறீங்க, வேல்யூ கிரியேஷனுக்காண்டி ஒர்க் பண்ணுறீங்க, 2000 எம்ப்ளாயீஸ்க்காண்டி ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்காண்டி ஒர்க் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஃபிசிக்கலாகவும் சரி, நீங்கள் எப்போவுமே கூலாக இருக்கீங்க கமல்ஹாசன் மாதிரி. இது எப்படி? இதுக்குரிய சீக்ரெட் ஏதாவது எங்களுக்கு? அக்செப்ட் த பீப்புள் ஆஸ் தே ஆர். என்ன எலாபரேட்டா சொல்லுவாங்க, நிறைய கை தட்டு இருக்கு. இல்லப்பா, நீ வந்து கல்யாணத்துக்கு போட்டா ஷர்ட்டோ இது கல்யாணத்துக்கு போட இல்ல, அப்படியே அங்கே இருக்கிற 50-100 பேர்ல நீ ரொம்ப தெளிவா டிஃபரன்ஸாக்க பாடுற. அப்படிங்கிற போது நான் உன்னைய பார்க்குறேன், இந்த மாதிரி இருக்க முடியலன்னு எனக்கும் தோணுது. என்ன உன் வயசுல அப்படிலாம் நான் இல்லையே. அதாவதுப்பா, இந்த வரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இப்போ இந்த சனத்தில் இவர் இப்படி உட்காந்துருக்காரு, இப்போ கையை கட்டி உட்காந்துருக்காரு. அடுத்த சனத்தில் அவர் கையை எடுத்துட்டு உட்காந்துருக்கலாம். அவர் கால் மேலே கால், அது எல்லாமே மூமெண்ட். அந்த மூமெண்ட்ல அவங்க அப்படி இருப்பாங்க, அவ்வளோதான். அதை நீங்கள், அதாவதுப்பா நான் தான் சொன்னேன்ல, யார்கிட்ட குறை இல்லை, குறை நிறையோட முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும் யாராக இருந்தாலும் சரி. அப்படி இல்லாமல் இஃப் கண்டிஷன் போட்டு, இஃப் மை ஃபாதர் பிகம் ஏ டாடா பிர்லா ஐ எம் ஸோ ஹாப்பி. நோ நோ நோ. அதாவது யாராக இருந்தாலும் சரி,
ஒருத்தர் கோபமாக கூட பேசுவார், ஒருத்தர் சிரித்து கூட பேசுவார், ஒருத்தர் ரொம்ப உங்களை புகழ்ந்து பேசுவார். இதெல்லாம் அக்செப்ட் த பீப்புள் ஆஸ் தே ஆர். வெரி சிம்பிளானது. அவங்கள வந்து அப்படியே முழு மனதோடு நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும், எதுவுமே வராது. குறையுமா இல்லையா? வரவே வராது. புரிஞ்சிருச்சு. ஆமாம். சரி, லெட்ஸ் ஓப்பன் தி ஃப்ளோர் ஃபார் கொஸ்டின்ஸ். யாருக்காவது கொஸ்டின்ஸ் கேட்கணுமா? ப்ளீஸ் மைக் மட்டும் பாஸ் ஆன் பண்ணுங்களேன். 1991, 2000, 2010, 24, 4000 கோடி ரூபாய் வருமானம். ஸோ அதுபோக இப்போ சென்னையில் பிரான்ச் சொல்கிறீங்க, 68 பிரான்ச், 2000 பேர் நம்ம நம்பி இருக்கிறாங்க. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி நம்ம கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நம்ம குழந்தைன்னு பார்க்குறீங்க. நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப யதார்த்தமாக பதில் சொன்னீங்க. இப்போ நீங்கள் கடந்து வந்த காலத்தில் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. ஆமாம். கஸ்டமர் வந்து ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ரூரலில் ஃபுல்லாகவே போய் நீங்கள் கடைகள் போட்டிருங்க. அந்த சுரண்டை அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் கடைகள் போட்டிருக்கீங்க. தொழில் பண்ணுறது வாழ்வதற்கு வளருவதற்கு அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக சொன்னீங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத சொன்னீங்க. வாழ்வதற்கு வளருவதற்கு, இப்போ வளருவதற்கு அப்படின்ற விஷயத்தில் உங்களுடைய மனநிலை, நீங்கள் வளர்ந்துட்டேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை இன்னும் வளர வேண்டிய இடம் அப்படின்னு இருக்குது உங்களுக்கு? எனக்கு வானம் தான்ப்பா எல்லாம். அவ்வளவு வாய்ப்பு இருக்குப்பா. சந்தோஷம். அவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தேவை நாட்டுக்கு அவ்வளவு இருக்கு. நாட்டுக்கு சந்தோஷம். அவ்வளவு தேவை இருக்கு. அதாவது நீங்கள் வந்து நீங்கள் ரூரலில் மற்ற இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்வேன், நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்டுக்கணும். இங்கே உள்ளவங்கெல்லாம் வியாபாரி. சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. நாங்கள் ஜெயிச்சதுக்கு அது ரொம்ப முக்கியமான காரணம். எதை சொல்கிறோமோ செய்யணும். சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. 90% ஆஃப் த பிஸ்னஸ் பீப்புள் வந்து அசால்ட்டாக போகிற போக்கில் ஏதாவது சொல்லிட்டு போயிடறாங்க. நோ, அரசியல்வாதிகள் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இப்போ எல்லாம். நோ நோ நோ, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும், என்ன முடியுமோ அதான் சொல்லணும். அப்போது உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறது தேவை அவ்வளோ, நாட்டில் அவ்வளோ தேவை இருக்குன்னா நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து குறைவான மார்ஜினுக்கு வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லலை. ஆனால் உலகத்தரம் வாய்ந்த பொருளை மிகச்சரியான விலையில் கொடுக்கறதுக்கு மார்க்கெட்டில் ஆள் கம்மி. அது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது எனக்கு தேவை எவ்வளவோ இருக்குது. இல்லை சார், ஒரு தமிழ்நாட்டிலே 200 கடை எல்லையே கிடையாது. புரியுது. ஒன்றும் சித்திரை திருவிழாவில் இவ்வளோ பேர் வந்தால் தான் அளவுக்கு தரிசனம் பண்ணுறா. அவ்வளோதான். அவ்வளவு வாய்ப்பு இருக்குங்கிறேன் நான். சந்தோஷம். அவ்வளவு தேவை இருக்குது, அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. லிமிட்டே கிடையாது உங்களுக்கு. ஆமாம். 2000 எம்ப்ளாயின்றது அது 2 லட்சம் ஆகலாம். 4000 கோடின்றது நோ எண்ட். அவ்வளோ வாய்ப்பு இருக்குது, அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ உனக்கு இன்னும் கொஞ்சம் இதாக சொல்கிறேன். நம்மளையெல்லாம் என்ன சொல்லி வளர்த்தாங்க? வாய்ப்புகள் ஒரு முறை உன் கதவை தட்டும், அதை சரியான முறையில் பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடித்து கொள்ளவில்லை என்றால் அதை உன்னை விட்டு விட்டு ஓடிவிடும். இப்படி தானே சொன்னாங்க. நான் படிக்கும்போது அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நீ படிக்கும்போது அதே. நோ, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹேங்கிங் அரவுண்ட். தட்டுங்கள் திறக்கப்படும். வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நீ பார்க்குற பார்வையில் தான் இருக்குதா வாய்ப்பு. அண்ணன் சொல்கிறப்பா, ஜெயிக்கிறவனுக்கு தோக்குறவனுக்கும் அந்த 1% தான் முன்ன பின்ன. வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. நாங்கள்லாம் பார்க்குறது எல்லாமே எங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் தெரியுது. அவ்வளோ வாய்ப்பு இருக்குது நம்ம நாட்டில். அதுலேயும் அடுத்த 25 வருஷம் நீங்கள்லாம் தேங்க்ஸ் டு காட் இந்த மாதிரியான அமிர்த காலத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதுவும் வியாபாரம் பண்ணி வருமானம் பண்ணக்கூடிய, படித்து டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணக்கூடிய, 4-வே ரோடு, செல்ஃபோனு, கழுத குதிரை எல்லாம் வந்த காலத்தில் நீங்கள் இருக்கீங்க. நான் வயசில் இருக்கும்போது ஒன்றும் கிடையாது. ஒரு தகவல் கேட்கணும்னா இங்கேருந்து நான் போகணும். ஸோ தேங்க்ஸ் டு காட் நீங்கள்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி பல 100 மடங்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சந்தோஷம் சார். சூப்பர் So, கடைசியா இது வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது ஹரே கிருஷ்ணான்னு அப்படி ஆரம்பிச்சீங்க. ஆமா, பகவான் பேரை சொல்லி ஆமா ஆமா. மதுரையில வந்து மதுரைக்கும் மதுராவுக்கும் உள்ள தொடர்பு மாதிரி நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கிருஷ்ண பரமாத்மா வந்து அங்க மதுரால பிறந்தாரு, ஐயா வந்து இங்க மதுரையில பிறந்திருக்கீங்க. அதே மாதிரி அங்க வைகாசிப்பட்டியில கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் அதிகமான அந்த கோசாலை ஆமா, அப்படின்னு 700 அதோட ஆர்வம் எப்படி சார் வந்து உங்களுக்கு? அதுவா, அதுவும் இது ஆக்சுவலாக நான் எழுதியிருக்கேன், கேட்கணும். இல்லை இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி. இது ரொம்ப எனக்கு பசுமாடு ரொம்ப பிடிக்கும், நாட்டு மாடு, அதனால இல்லை அது ரைட்டு. ஆனால் இது வந்து ரொம்ப நல்ல கேள்வி. இது வந்து எப்படின்னா, நான் சொன்னேன்ல இப்போ அந்த ஆன்மீகம், அது அதில் வந்து சரியான குரு மகராஜ் வழிநடத்தல் இதெல்லாம் வேணும்னு சொல்கிறோம்ல. அது நாங்கள் வடக்கு மசூதி வீட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு இஸ்கான்லேருந்து குரு மகராஜ்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. அதில் பானு மகராஜ்னு ஒருத்தர், அவர் இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார். அப்படி பல பேர் வரும்போது ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டோம். வைசிய தர்மம் என்றால் என்ன? வைசிய தர்மம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில், முறையான விதத்தில் வியாபாரம் செய்தல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க. முறையான விதத்தில், யார் யாரெல்லாம் நம்பர் 2ல் பண்ணுறீங்களோ அவன் பூரா தப்பான வியாபாரம் பண்ணுறான். வித் எத்திக்ஸ். முறையான விதத்தில் வியாபாரம் பண்ண. 2 விவசாயம் செய்தல். 3வது பசு பராமரித்தல். பசு வச்சு பராமரிக்கணும், பசு வச்சு வியாபாரம் பண்ண சொல்ல, பசு பராமரி. இதை 3ஐயும் அவங்க சொன்ன தேதியிலேருந்து நாங்கள் அடாப்ட் பண்ணோம். நாங்கள் நிறைய விவசாயம் பண்ணுறோம், பசு மாடுகள்லாம் வச்சுருக்கோம். அஃப்கோர்ஸ் கோமாதா வந்ததுக்கப்புறம் எங்களுடைய வளர்ச்சி பகவானுடைய ஆசீர்வாதம். அது அது நல்லா இருக்கு. நீ கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. சந்தோஷம். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள். நான் நிறைய தடவை வந்துருக்கோம். பொங்கல் திருவிழாலாம் அங்கே நடத்தியிருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னைக்கு எவ்வளோ மாடு சார் இருக்காங்க? எங்கள்கிட்ட அங்கே ஒரு 700 மாடு இருக்கும். இன்னொரு இடத்துல ஒரு 150-200 காளைகள் இருக்கும். வருஷத்துக்கு எங்கள்கிட்ட 100 பிள்ளை பிறக்குது. வருஷத்துக்கு அதில் 50 பொண்ணாக இருக்கும், 50 ஆணாக இருக்கும். சாருக்கு எல்லாமே பிள்ளைங்க தான். ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் சார். இந்தியாவில் உள்ள பலதரப்பட்ட வெரைட்டிஸ் பூரா இண்டோஜினியஸ் கவு தான் எல்லாமே வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், தேங்க்யூ.